கல்யாணமே வேண்டான்னு இந்த நேரத்தில் தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க அவங்க மாமா தான் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு சொல்லிங்க, நீங்கள் இருக்குந்தினி தான் அவங்க மைக்க நீங்கள் இருக்குந்தினி அவனுக்கு சமைச்சு போடுவீங்க, எல்லாத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க சரின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிறோங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க அப்பா. சரி நான் பேசிக்கிறேங்க அவன்கிட்ட அப்படின்னு மாமி என்கிட்ட வந்து சொல்லுவார். இல்லை உங்கள் அப்பா அம்மா இருக்குதுங்க உனக்கு சமைச்சு போடுவாங்க, ஒரு ஆதரவு அது இல்லாத காலத்தில் என்ன கொண்டு உனக்குன்னு ஒன்று வேணுமில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை சமாளிக்க வச்சுட்டாங்க. அப்பயும் நம்ம இது தூரம் வேண்டாம் வேண்டாம்னா தான் இருந்தேங்க. எப்படியும் நம்மளை அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போயிங்க சமாதானம் பண்ணி வச்சுட்டாங்க. சரின்ட்டு அப்போ வந்து பெரிய லாக்டவுனுங்க. இந்த இப்போ பக்கமாக பெரிய லாக்டவுனுங்க லாஸ்ட்டாக வந்திருக்குங்க. சரின்ட்டு அங்கேயும் எங்கள் ஊர்லேயே ஒரு 3 புரோக்கருங்க பொண்ணு ரெடியாக இருக்குதுன்னுட்டாங்க. உடனே அப்பா அம்மா எல்லாம் பங்காளிகளை மாமச்சங்களை எல்லாத்தையும் அழைச்சாச்சுங்க. ட்ராவல்ஸு பேசியாச்சுங்க. ஒரு 20 பேருங்க எடுத்துகிட்டு எங்கே பொண்ணு இருக்குதுங்கன்னா கோவில்பட்டியில் போகிறாங்க. ராஜபாளையத்தில் பொண்ணு இருக்குதுங்க. சரின்ட்டு ராஜபாளையம் அங்கே வந்து பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு கம்பெனியில் இருக்குது, வரத்துக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகும் அப்படின்னு. அப்போ லாக்டவுனு. சரி இது சரி காமிச்ச பொண்ணே வேறங்க ஃபோட்டோவில். அங்கே காமிச்ச பொண்ணே வேறங்க. இங்கே வந்து அங்கே பொண்ணு இருக்குது இங்கே பொண்ணு இருக்குன்னு சும்மா 4 நாளாக 5 நாளாங்க ட்ராவல்ஸில் சுற்றலைங்க. அந்த 20 நாள் 5 நாளாக சாப்பாடு செலவு 3 நேரம் கடை செலவு சாப்பாடு செலவு எல்லாமே நம்மளோட சேர்ந்தது. இன்னும் எல்லாம் நம்ம சொந்த பந்தங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நாம் தான் பார்த்தோம்னா அது போக புரோக்கர் நம்ம சொந்த பந்தம் கூட சாப்பிடலாம் கூட புரோக்கர் எடுத்தப்பா சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க நம்பி வந்துட்டோம். சரின்ட்டு என்ன பண்ணிட்டோம் 5 நாள் அங்கேயும் சுற்றணும். கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, சரி இங்கேயும் பொண்ணு இல்லையே பாருங்க அப்படின்ட்டு தூத்துக்குடி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடியில் பொண்ணு இருக்குது வாங்க அங்கே போகணும். சரின்ட்டு அங்கேயும் போயிடணும். தூத்துக்குடியில் போயிங்க பாலப்படியில் நிற்க வச்சுட்டு போகிற வச்சுட்டாங்க. இருங்க பொண்ணு இங்கே வருது அப்படின்னு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பொண்ணுங்கானோ ஒன்றுங்கானோ. சரி நாங்கள் புறா டாக்டர் இருக்குதுன்ட்டுங்க உடனே அங்கேயே 3 பேர்த்திங்க சரி போங்கடா நீங்கள் நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியுமான்ட்டு அப்பாவும் என் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சி வருங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இங்கே அலைய விட்டுக்கிறாங்க, குழந்தை வீட்டுக்கு வேறு வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊர்லேருந்து 3 புரோக்கரிங்க சரி நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கேயே தூத்துக்குடியிலே விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு புரோக்கர் பிடிச்சாப்பிடுங்க. சரி பொண்ணு இங்கே சாத்தூர் போங்க பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாத்தூருக்கு வந்தேங்க. சாத்தூர் வந்து ஒரு நைட்டுங்க ரோட்டோர வச்சு படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல லேடிஸு எல்லாமே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சென்ஸ் ஒரு பக்கமாக படுத்துட்டு லேடிஸ் ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போயிருந்தோம். விடிட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு விடிஞ்சிங்க ஒரு பொண்ணை காமிச்சாங்க. இந்த பொண்ணு வந்து விருதுநகரில் இருக்கிறதாக சொன்னாங்க. சரி இதுக்கு ஏன் இத்தனை பேர் ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த பொண்ணு யார்? அது நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு விருதுநகரில் இருக்குது அப்படின்னாங்க. உடனே விட்டு நானே என் மாமா மட்டும்தாங்க புரோக்கரு 2 பேருங்க. அந்த புரோக்கர் வண்டியை வாங்கிட்டுங்க நானும் எங்கள் மாமா விட்டு வண்டியிலேயே போகிறேங்க. இவங்களெல்லாம் இங்கே இருக்குது ட்ராவல்ஸ்லேயே அத்தனை நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், ஃபஸ்ட்டு பொண்ணு இதுதான் பார்த்துட்டு இருந்தலாம் அப்படின்ட்டு வண்டியிலேயே போகிறோம். அங்கே விருதுநகர் போனோம். பொண்ணை காமிச்சாங்க. பொண்ணு எங்கள் மாமா வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குது எனக்கு பாரு அப்படின்னாங்க. சரி பொண்ணை கேளுங்க அப்படின்னாங்க. பிடிச்சிருக்குதான்னு நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேங்க. அந்த பொண்ணு பேர் சரண்யாங்க. அந்த சரண்யான்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டீங்களா அந்த மேடம் தாங்க, அந்த சரண்யா தாங்க. கேட்டேங்க பிடிச்சிருக்குதான்னு கேட்டேங்க.
பிடிச்சிக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டுங்க பிடிச்சிக்குது அப்படின்ட்டு வேறு பேசினாங்க. 1,75 2,00,000 பக்கமாக கேட்டாங்க. சரி இது இவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டுங்க. ஏன்னா இப்படி ஒரு அங்கே போய் அவங்களும் 4 புறாக்குறங்க. மொத்த புறாக்கரே வந்துங்க 7 புறாக்குறங்க. சரி என்ன அப்படின்ட்டு இவ்வளோ வேண்டாம்ட்டு பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2,00,000 1,3/4 1,75 வருங்க. 1,75 1,50 வரும். கடைசியாக வந்துங்க சரி இது ஒத்து வராதாக்கள் அப்படின்ட்டுங்க நாங்கள் போயிட்டுங்க. சரிப்பா சொல்லணும்ட்டு போயிட்டுங்க. அப்புறம் போயிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே இடத்துக்கு பாதி தூரம் போயிட்டோங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்கள சரி வாங்க 1,30 கொடுத்துருங்க லாஸ்ட்டாக அப்படின்னாங்க. உடனே மாமா வந்து அப்பாக்கிட்ட சொல்லுங்க லாஸ்ட்டாக வந்து 1,30 கேட்குறாங்க என்ன பண்ணல அப்படின்னு. உடனே அப்பா வந்து என்னன்னு கேட்டாப்பிள்ளைங்க. பொண்ணு பிடிச்சிக்குதுடா அப்படின்னு. பிடிச்சிருக்கப்போ அப்படின்னு. ஆனால் அப்போ வந்துங்க மாமா வந்து பயந்துட்டாப்பிள்ளைங்க. அப்பயே வந்து இந்த சமையல் இது பூரா கழுத்து பூரா கொஞ்சம் காயமுங்க வேற இருந்துச்சு. அப்பயே வந்து அந்த காயமெல்லாம் இருந்துச்சுங்க. இது அப்பயே வந்து சொன்னார் அவர் பொண்ணு இருந்தாலும் கழுத்து பூரா காயம். சரி அது குடும்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் பிடிச்சிக்குதுன்னு பொண்ணு பிடிச்சிதுன்னு சொல்லியாச்சுங்க. அப்போ நம்மளுக்கும் பிடிச்சாச்சு ஏன் நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருக்க வேணும் அப்படின்ட்டுங்க. சரின்னு அப்பாவிட்ட பொண்ணு அப்பா வந்துட்டு சரி முடிச்சு அவனுக்கு பிடிச்சா சரி அவனுக்கு பசங்க தானே இவ்வளோ தூரம் அலைஞ்சோ அப்படின்ட்டு அப்பா வந்து உடனே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு விருதுநகர் வந்தாச்சுங்க. நைட்டு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. விருதுநகர் வந்துட்டோம். உடனே போய்ங்க பொண்ணை சீலை கட்டி கூட்டிகிட்டு வந்து அமௌண்ட்டு வந்து வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு ட்ராவல்ஸில் ஏற்றிட்டுங்க. நேராக இங்கேருந்து பழனிங்க. பழனி போய் நாங்கள் இங்கே இப்படி கோவில்பட்டி இங்கே முடிஞ்சிருந்தா தூத்துக்குடி பொண்ணு சமைஞ்சு தான் நேராக வந்து திருச்செந்தூர் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டுங்க. அங்கே தான் பொண்ணு அமையலைங்க. காட்டின பொண்ணை வேறைங்க இது அமைஞ்சது வேறைங்க. கடைசியாக இந்த பொண்ணு அமைஞ்சது சமையாமல் ஒரு பொண்ணு. சரின்ட்டு கூட்டிகிட்டு சரி நம்ம முருங்கல் அதுவும் முருங்கல் தானே பழனி தானே அப்படின்ட்டு பழனி கோயில் போய் தான் நம்ம தாலியை கட்டிட்டுங்க. நேராக வீட்டுக்கு போயாச்சுங்க. இப்போ வந்துங்க இப்போ சரண்யாவோட எனக்கு ஒரு வாரிசு ஒன்றுங்க. வாரிசு பேர் வந்து வருஷாங்க. வந்து இன்னும் இப்போ சின்னதுலேருந்து எப்படி கஷ்டப்படணும் இன்னும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கிறேங்க. நம்ம வந்து கஷ்டத்தில் முன்னேறணும்னு எதுவுமே இல்லைங்க. எப்போ அந்த கஷ்டத்துலேருந்து முன்னேறணுங்கிறது எனக்கு எது எங்களுக்குள்ள கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்குள்ள நாம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு காத்துட்டு இருக்கிறேங்க. அதனால அந்த ஆண்டவனை தான் நம்பி இருக்கிறேங்க. நம்மளுக்கு ஆண்டவன் வந்து பணம் காசு கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. கைகளில் எந்த நோவு நொடி இல்லாமல் கைகள் திறமை கொடுத்தா போதுங்க. நம்ம பாடுபட்டு நல்லபடியாக இருந்துக்கலாங்க. கை கரைச்சி சார்